ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா ரம்யா அவங்க அப்பா கதையை முடிச்சிட்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வீட்டில் இருந்து எல்லாருமே நேராக கிளம்பி அன்றைக்கி நைட்டோட நைட்டாக மண்டபத்துக்கும் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா ரொம்ப கோபமாக இருந்துகிட்ருக்காங்க. எப்படியோ என் அப்பாவே கொலை பண்ணுற அளவுக்கு வச்சுட்டு இல்லை கார்த்தி, உன்னை அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் இதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது அந்த தீபா தான். தீபாவால் தான் இன்றைக்கி நான் என் அப்பாவே என் கையால் கொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. தீபா, உன் கதையை முடிச்சு கார்த்தி என் கழுத்தில் தாலி கட்ட வைக்கலை. என் பேர் ரம்யா இல்லடிங்கிற மாதிரி ரம்யா ரொம்ப அசிங்கமாக அந்த இடத்துல யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா எல்லாருமே மண்டபத்துக்குள்ளே போனதும் கொஞ்சம் லேட்டாகி நேராக மண்டபத்துக்கு வெளியில் நம்ம ரூபஸ்ரீ அவங்க பாட்டி ஐஸ்வர்யா 3 பேருமே வில்லத்தனமாக இறங்குறாங்க. இங்கே பார்த்தோன்னா இவங்க 3 பேரும் போட்டிருக்கிற திட்டம் நம்ம தீபா கடத்தணுங்கிறது தான். ஸோ ரூபஸ்ரீயோட பாட்டியை யாருக்குமே அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஹிந்திகள் மாதிரி ஒரு மார்க்கமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பாட்டி, நீ என்ன அந்த தீபா கார்த்தியோட கல்யாணத்தில் கலந்து கொண்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்திருக்க. இவ்வளோ ஸ்டைலாக மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கு. ரூபா, நம்ம போட்டிருக்கிற திட்டம் அப்படி அந்த தீபாவை பக்காவாக போட்டு நம்ம தூக்கி எடுக்கணும். இப்போ நான் நிஜமான கெட்டப்புல வந்தேன்னா அந்த கார்த்தி என்ன கண்டுபிடிக்க மாட்டானா? அதாண்டி அவன் அடையாளமே காண முடியாத அளவுக்கு நான் இப்படி ஸ்டைலா வந்திருக்கேன் அப்படின்னதும், ஆமா ரூபா, பாட்டி சொல்றது சரிதான். ஏன்னா அந்த கார்த்தி ஈஸியா எல்லாரையும் அடையாளம் கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா பேசிட்டு இருக்காங்க. சரி சரி, இங்க பாருங்க, எப்படியோ நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலுமோ நான் கண்டிப்பா பண்ணுவேன். நான் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு ஐடியாவும் கொடுத்துட்டேன். இனி எல்லா திட்டத்தையும் பக்காவாக முடிச்சிங்கன்னா சரி. அதுக்கப்புறமா அந்த ஐஸ்வர்யா கதையை அந்த தீபாவோட கதையை முடிச்சுட்டு பழைய ரம்யா மேலே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னதும், சரி சரி, நாங்கள் பார்த்துக்குறோம் ஐஷு, நீ இப்போ எங்கள் கூட நிற்கிறத யாராச்சும் பார்த்தா கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க அப்படின்னதும், ஆமாம் பாட்டி, நீங்கள் கடத்துறதுக்கு ஒருத்தனை வர சொன்னீங்களே, அவன் அது இதுன்னு பெரிய பெல்ட்டப்பெல்லாம் கொடுத்தீங்க. ஆமாம், இப்போ அவன் எங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டதும், அதோ அந்த வாரம் பாரு அப்படின்னதும், நம்ம ரூபஸ்ரீயோட பாட்டி ரெடி பண்ண அந்த ரவுடி வாரான். பார்க்கறதுக்கு காமெடி பீஸாகவே இருந்தான்னு சொல்லலாம். இது பார்த்து ஐஸ்வர்யாவும் ரூபாவும், பாட்டி என்ன பாட்டி, இவன் பார்க்கறதுக்கு காமெடி பீஸாட்டும் இருக்கான். ஆமாம், இவனை அந்த தீபாவை தூக்க போகிறான். எனக்கு என்னமோ சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படின்னதும், உடனே நம்ம ரூபஸ்ரீயோட பாட்டி அடியே கழுது, யார் பார்த்து என்ன பேசிட்டு இருக்கா? அவன் எத்தனை கிட்னாப் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? இந்த இந்தியாவிலேயே நம்பர் 1 கிட்னாப்பர் அப்படின்னதும், என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஆமாம், அவன் பார்க்கறதுக்கு தான் லூசுத்தனமாக இருக்கான். ஆனால் செய்கிற வேலையெல்லாம் கேட்டுத்தனும். எத்தனை மர்டர்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா? இங்கே பாருங்க, நீங்கள் 2 பேரும் அவனை குறைவாக எடை போட்டு பேசுனீங்க, அவ்வளோதான். உங்கள் 2 பேரையும் எது பண்ணிடுவான். கொஞ்சம் அமைதியாக இருங்க. பக்காவாக வேலையை முடிக்கிறதுக்கு இவன் தாண்டி சரியான ஆள். யாருக்கும் சந்தேகம் வராதபடி எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவா அப்படின்னு ரூபஸ்ரீயோட பாட்டி சொன்னது. எப்படியோ பாட்டி, தீபாவை கடத்தினா சரிதான், அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம் அப்படின்னுட்டு ஐஸ்வர்யா நான் கிளப்புறேன் அப்படின்னுட்டு உள்ள கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த ரவுடி இங்கே பாரு பாட்டி, ஒரு வேலையை என்கிட்ட கொடுத்தேன்னா அதை நான் ஈஸியாக முடிச்சிடுவேன். அப்படி முடிக்கலைன்னா எனக்கு டென்ஷன் ஆகிடும். யாரை கடத்தணும், எப்போ கடத்தணும், எங்கே கடத்தணும் எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னது. டை முட்டாள், எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட சொல்கிறது? நான் தான் சொன்னேன்ல, இங்கே பாரு, இந்த மண்டபத்தில் தீபாங்கிற பொண்ணு இருப்பா அப்படின்னு சொல்லி தீபாவோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க. உடனே அந்த ரவுடியும் தீபா ஃபோட்டோவை பார்த்துட்டு, சரி பாட்டி, தூக்கிடலாம், நீ எதை பற்றியும் பயப்படாத. இங்கே பாரு, தூக்குன அடுத்த நொடியே நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், நீ பாரு அப்படின்னதும் ரூபஸ்ரீயோட பாட்டியும் சரின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா அந்த ரவுடி என்ன பண்றாங்கன்னா, தீபா இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கா. அன்னைக்கு நைட்டு தான். ஸோ இங்கே பார்த்தோம்னா தீபா என்னடா இது, வெடிச்சா கல்யாணம், இப்போ வரைக்கும் கார்த்திக் சார் தன்னோட காதலை என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு தீபா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யா என்ன யோசிக்கிறாங்கன்னா, தீபா, இது சாதாரண போர்ஷன் கிடையாது. இந்த போர்ஷனை உனக்கு தந்துட்டு தான் நான் உன்னை மேலே அனுப்பி வைக்க போறேங்கிற மாதிரி அந்த இடத்துல செம்ம டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு காலையிலே ஆயிடுது. உடனே ரூபஸ்ரீயோட பாட்டி
நம்ம ரூபஸ்ரீயோட பாட்டி வந்து அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணி, டேய் நைட்டு போன நீ இன்னும் காணோம், என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க பாருங்க மேடம், நைட்டா தூக்குனா கலவரம் ஆயிடும், அதான் விடிச்சது தூக்கிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு இருக்கிற ரூமை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தால அந்த தீபாவை தூக்கிடுவேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னதும் ரூபஸ்ரீயோட பாட்டியும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பாரு, கிட்டத்தட்ட அந்த தீபாவை கண்டுபிடிச்சிட்டான், அவ இருக்கிற ரூமுக்கு போயிட்டா, சந்தேகம் இல்லாம நம்ம ஆள் தூக்கிட்டு வந்துடுவான், நீ ஃபீல் பண்ணாம இரு அப்படின்னது. வரட்டும் பாட்டி, அவளை என் கையாலே 2 அடி அடிச்சாதான் என் மனசுல இருக்கிற கோபம் எல்லாம் தீரும், இங்க பாரு ஆசை தீர அடிச்சுக்கோ, இப்போ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் தலைமறைவா இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம ரம்யா என்ன திட்டம் போட்டிருப்பாங்கன்னா, தீபா வச்சிருக்கிற அதே புடவை நகை எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ தீபா மாதிரியே அவங்களும் ரெடி ஆகிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா தீபா வந்து கியூட்டா மனப்பொண்ணு மாதிரி ரெடி ஆகிக்கிறாங்க. ஸோ மைட்லி மீனாட்சி சேர்ந்து தான் நம்ம தீபா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு தீபா அப்படின்னு இவங்க 2 பேரும் புகழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அபிராமையும் வந்து மகாலட்சுமி ஆட்டம் இருக்கமா தீபா அப்படின்னு அவங்களும் புகழ்ந்து தள்ளுறாங்க. என்ன இது, ஒவ்வொருத்தங்களா வந்துட்டு போறாங்க, இவங்க இல்லைன்னா தானே ஈஸியா நம்ம கடத்தலாம் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ரூபஸ்ரீயோட ஆள் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ரம்யா என்ன பண்றாங்கன்னா, அவங்க அதே ஹாஸ்டல்ல வராங்க. என்ன இது, அதே பொண்ணு மாதிரி இந்த பொண்ணு ரெடி ஆயிட்டு வரா, சரி நீ குழம்பாதடா அப்படின்னு அந்த ரவுடி வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்து ரம்யா பார்த்தது தீபா ஆச்சரியப்படுறாங்க. ஆமோ என்னடி, எனக்கு கல்யாணமா உனக்கு கல்யாணமா, இங்க பாரு என் பொருசா மாறிக்கிறி உன் காலத்துல தாலி கட்ட போறாரு. ஆமா தீபா, 2 பேரும் ஒரே ஹாஸ்டல்ல இருக்கோம், ரொம்ப அழகா இருக்கு, இங்க பாரு தீபா, வேணும்னா நான் புடவையை சேஞ்ச் பண்ணிக்கட்டுமா அப்படிங்கிறது. இங்க பாரு நீ தாண்டி என் தோழி, இங்க பாரு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ இதே ட்ரெஸ்ல இரு, ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு தீபா சந்தோஷப்படுறாங்க. சரி இந்தா உனக்காக பால் கொண்டு வந்திருக்கேன், இந்த பாலை குடி, அதுக்கப்புறமா நீ எப்படியும் நைட் ஆகும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னது. இல்லடி வேணாம் அப்படின்னு தீபா அடம் பிடிக்கிறாங்க. இங்க பாரு நான் தான் சொல்றேன்ல, நீ குடிக்க போறியா இல்லையா அப்படின்னதும் தீபாவும் மடக்குன்னு பாலை குடிச்சு முடிச்சிடுறாங்க. பார்த்தோம்னா தீபாவுக்கு லேசா மயக்கம் வர ஆரம்பிக்குது. உடனே ரம்யா என்ன பண்றாங்கன்னா, மயக்கம் அடிச்சு தீபாவை பாத்ரூம்லயே கட்டி போட்டு வச்சிடுறாங்க. இனி வெளியில வரவே முடியாது, தீபா கார்த்தியோட பொண்டாட்டியாக போறது இந்த ரம்யா தான்ங்கிற மாதிரி ரம்யா வந்து வில்லத்தனமா யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, தீபா இருந்த சேர்லயே முக்காடெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ரவுடியை பார்த்தோம்னா, என்ன இது, உள்ள போன பொண்ணு வெளியில வந்தா தானே நான் மன பொண்ணை கடத்தலாம் அப்படின்னுட்டு லேசா கதவு திறந்து பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ரம்யா வந்து தீபான்னு நினைச்சிடுறாங்க அந்த ரவுடி. உடனே என்ன பண்றாங்கன்னா, ரம்யா வந்து முக்காடு போட்டுட்டு இருக்கிறதால ஒருவேளை இது தீபா தான் அப்படின்னு நினைச்சு கையில வச்சிருந்த கட்டியாலேயே நம்ம ரம்யா மண்டையில ஓங்கி அடிச்சதோ ரம்யா அந்த இடத்துலயே வாங்கி கொண்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேக்ல போட்டு கட்டிட்டு இழுத்துட்டு வராங்க. அப்போ அபிராமி பார்த்து நிப்பாட்டினதோ ரவுடி வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யார் பாணி, என்ன மூட்டையில வச்சு இழுத்துட்டு போற, இதாம்மா இதெல்லாம் பழைய ஜாமானுகள், ஸோ அதனால தான்மா வண்டியில ஏற்றணும் அப்படின்னதோ. எதுக்குப்பா கஷ்டப்படுற இரு அப்படின்னுட்டு அங்க இருந்த ஒருத்தங்களை வரவழைச்சு இதை அவர் கூட தூக்கிட்டு போய் வெளியில வண்டியில வைப்பா அப்படின்னதும் அந்த ஆளு சரின்னு சொல்லிட்டு நேரா அந்த மூட்டையை தூக்கிட்டு போறாங்க. பாட்டி என்ன பாட்டி, இவன் தனி போனா இன்னொருத்தனோட வாரா, அதாண்டி எனக்கு புரியல, அப்ப நான் மூட்டையில் இருக்கிறது தீபா தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் செம ஹாப்பியாகிறாங்க. உடனே அந்த ரவுடி வந்து வெளியில ஒரு வழியா ரம்யா வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா மூட்டை தூக்கிட்டு வந்தவங்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பையனை வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. என்னாச்சு, நாங்கள் சொன்ன காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டே அப்படின்னு ரூபஸ்ரீட பாட்டி கேட்டதும், இங்கே பாருங்க என்கிட்ட ஒரு வேலையை தந்தா அதை முடிக்காம ஓய மாட்டேன், நல்லபடியா நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த தீபாவை நான் தூக்கிட்டேன், இந்த தீபா இந்த மூட்டையில தான் மயக்கமாக இருக்கா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, இங்கேயே இவ கதையை முடிச்சிடுவா அப்படின்னதும் உடனே நம்ம ரம்யாவுக்கு வந்து மயக்கம் தெளிய ஆரம்பிக்குது. அணுக ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ யார் இதுன்னு, பாட்டி எனக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடு பாட்டி, 2 குத்துறேன் அப்படின்னு மூட்டையோடய வச்சு ரூபஸ்ரீ வெளியில நின்று ரம்யாவை பட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரூபஸ்ரீட பாட்டி ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாரு அந்த தீபாவை தூக்கிட்டோம், நாங்க மண்டபத்துக்கு பின்னாடி தான் இருக்கோம், வண்டியில வச்சிருக்கோம், நீ குயிக்காவா அப்படின்னதும் ஐஸ்வர்யா செம ஹாப்பி ஆகி உடனே வெளியில வராங்க. ஆமா மூட்டையில தீபாவா அப்படின்னதும் ஆமா அப்படின்னதும் எனக்கு இவன் மேல கோபம் இருக்கு அப்படின்னுட்டு ஐஸ்வர்யாவும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. சரி இங்க பாருங்க, அடிலேயே மயக்கம் அடைஞ்சிருப்பா, ஏற்கனவே அவன் தலையிலேயும் வர அடிச்சு வச்சிருக்கான், ஃபர்ஸ்ட் இவளை கொண்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து வண்டி எடுத்துட்டு நேரா ஒரு குடோனுக்கு கொண்டு போறாங்க. பாட்டி குயிக்கா அவளோட
கட்டி வச்சிருக்கிற இது கை தவளுங்க அப்படின்னது உடனே பேக்ல வந்து கட்டியிருக்கிற கயிறு வந்து அவுத்து விடுறாங்க. அப்ப அந்த ரவுடி கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். பாத்தீங்களா, நீங்க சொன்ன மாதிரி கச்சிதமா வேலையை முடிச்சுட்டேன், இப்பவே சொல்லுங்க இங்கேயே இவளோட கதையை முடிக்கவா அப்படின்னதும் உடனே முக்காடை எடுத்துட்டு பார்த்தா அது ரம்யா. இது பார்த்த ரூபஸ்ரீ அவங்க பாட்டி ஐஸ்வர்யா 3 பேரும் சம அதிர்ச்சி ஆறாங்க. ரூபஸ்ரீட பாட்டிக்கே மயக்கம் வந்துடுது. ஐயோ இவ யாரு அப்படின்னதும் ரம்யா நீயா, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னதும் நம்ம ரம்யா ஐஸ்வர்யா கண்ணத்துலயும் இங்கே அடிக்கிறாங்க. பாவி, என்ன ஆள் வச்சு கடத்துற அளவுக்கு வந்துட்டுல அப்படின்னா இவ்வளவு காலமா தீபாவை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு என் கூட சேர்ந்து நாடக போட்டி அப்படின்னு பயங்கரமா திட்டினதும் உடனே ஐஸ்வர்யா தீபாவை கடத்துறதுக்கு தான் போட்டு திட்டுங்கிற எல்லா உண்மையுமே வந்து ரம்யா கிட்ட சொல்லிடுறாங்க. அப்படின்னா இவன் தான் என்ன ஆள் மாதிரி கடத்திட்டானா அப்படின்னு ரம்யா அந்த ரவுடியை போட்டு அடிப்பாங்க. அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு.